இந்த விஷயத்த அவசியமா பேச வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு வாரத்துல ஸ்கூல் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களா இருந்தா பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஒரு விஷயத்த செக் பண்ணிட்டு உங்க குழந்தைகளை ஸ்கூல்ல சேர்க்கறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னம்மா பயப்படுத்துறீங்க அப்படின்னு கேக்குறீங்க. இல்ல ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தான், அது என்ன அப்படிங்கறத தெளிவா பேசலாம். அனைவருக்கும் வணக்கம், அன்புடன் திவ்யா. இந்த விஷயத்த பேசுறதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 10th எக்ஸாம்ஸோட ரிசல்ட் எல்லாம் வந்துச்சுல, நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம். அதுல பெருசா பேசப்படாத இல்ல கவனிச்சிங்களான்னு கூட தெரியல அந்த விஷயத்த. தஞ்சாவூர் பக்கத்துல பட்டுக்கோட்டை இருக்கு இல்லையா, அங்க ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் சிபிஎஸ்இ ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல ஒரு 19 குழந்தைங்க வந்து 10th எக்ஸாம் எழுதுறாங்க. எல்லாத்துக்கும் ரிசல்ட், அந்த எக்ஸாம் எழுத போறதுக்கு ஹால் டிக்கெட் வரதுக்கு முன்னாடி ஒரு வாரம் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஹால் டிக்கெட் வந்துச்சு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற மற்ற பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் ஹால் டிக்கெட் வந்துச்சு. இந்த ஸ்கூல்ல படிக்கிற அந்த 19 பேருக்கு மட்டும் ஹால் டிக்கெட் வரல. இதனால சந்தேகம் அடைஞ்ச அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் போய் அந்த ஸ்கூல்ல கேட்கறாங்க, ஏன் ஹால் டிக்கெட் வரல அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா தெரியுது பாத்தீங்கன்னா, அந்த ஸ்கூலுக்கு லைசன்ஸே இல்லை. ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூலு லைசன்ஸே வாங்காம நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் அதுக்கு மேல எத்தனை பேர் படிச்சாங்க, அந்த ஸ்கூல் மேல என்ன நடவடிக்கை எல்லாம் எடுத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் எனக்கு முழுமையா தெரியல. ஆனா அதுக்கப்புறமாக அந்த குழந்தைகளோட லைஃப் பாதிக்கப்படக்கூடாதுன்னு இவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய கலெக்டர் கிட்ட போறாங்க. அதுக்கப்புறம் கலெக்டர் வழியா எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் அவர்கள் கிட்ட போகுது. அப்புறம் அவரு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைங்க எல்லாத்தையுமே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரே மாசம் தாங்க இருக்கு. இவங்க படிச்சது சிபிஎஸ்இல. ஆனா அந்த குழந்தைங்க எக்ஸாம் எழுத போறது எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் போர்ட்ல. அப்ப அந்த ஒரு மாசத்துல இந்த குழந்தைங்களை தயார் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பெஷல் வகுப்பெல்லாம் வந்து கவர்மெண்ட்ல இருந்து கண்டக்ட் பண்ணி குழந்தைங்களும் நல்லபடியா எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க. எக்ஸாம் எழுதி அந்த 19 பேரும் வந்து பாஸ் ஆயிருக்காங்க. நல்ல மார்க்ல வந்து பாஸ் ஆயிருக்காங்க. இது உண்மையாவே கவர்மெண்ட், தமிழ்நாடு அரசை வந்து பாராட்டணும் இந்த விஷயத்துக்காக. எஸ்பெஷலி அன்பில் மகேஷ் அவர்களை வந்து பாராட்டணும். ஏன்னா 19 குழந்தைகளுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவங்க துரிதமா செயல்பட்டு எழுதியிருக்காங்க. இது ஒரு பக்கம் பாராட்டும் விதம் தான். இன்னொரு பக்கம் இப்படி ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் அங்கீகாரமே இல்லாம இத்தனை நாள் வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்னா, அது வந்து உண்மையாகவே அரசினுடைய இல்ல அதிகாரிகளுடைய ஒரு மெத்தன போக்கா இல்ல பதிலளிக்க முடியாததா, இல்ல ஈஸியா இருக்கா, இங்க லாவெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கா அப்படிங்கறதும் வந்து தெரியல. அதுவுமே கேள்வி கேட்கப்பட வேண்டிய ஒண்ணுதான். அதை வச்சுதான் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்கூல் தொடங்குறதுக்கு முன்னாடி, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு இல்லையா ஸ்கூல் தொடங்குறதுக்கு. அப்போ அன்பில் மகேஷ் அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகாரிகள் எல்லாமே நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஆர்டர் மட்டும் போடாம போய் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. போய் செக் பண்ணி எந்தெந்த ஸ்கூலுக்கு ப்ராப்பரா லைசன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இதுல முக்கியமாக வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்கூல்லாம் நமக்கு தெரிஞ்ச ரினவுன் ஸ்கூல் எல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா உங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த நர்சரி ஸ்கூல் எல்லாம் இருக்கும் இல்லையா, இன்னைக்கு பார்த்திருப்பீங்க, சும்மாதான் இருக்கும் அந்த தெரு. திடீர்னு பார்த்தா ஒரு நர்சரி ஸ்கூல் வந்திருக்கும், அடுத்த தெருவில் வந்திருக்கும், எங்க பார்த்தாலும் இருக்கும் இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே லைசன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இது ஒரு கவர்மெண்டோடைய வேலை தான், அதை மறுக்கிறதுக்கே இல்லை. ஏன்னா எப்படி லைசன்ஸ் வாங்கினாங்க, எப்படி கட்டடம் கட்டினாங்க, எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வருது, எல்லாமே அவங்க கவனிக்க வேண்டிய வேலை தான். ஆனா அதுக்கு முன்னாடி விழிப்புணர்வா இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமையும் கூட தான் இல்லையா. ஏன்னா நம்ம குழந்தைகளை கொண்டு போய் சேர்க்க போறோம். ஒரு பிரைமரி ஸ்கூல் ஆகட்டும், இல்ல நீங்க இப்போ உங்க குழந்தைங்க படிச்சுட்டு இருக்கிற பெரிய ஸ்கூல் ஆகட்டும், திடீர்னு இப்பதான் ஒரு 10 வருஷத்துக்குள்ளதான் அந்த ஏரியால அந்த ஸ்கூல் வந்திருக்கு, இல்ல ஒரு 5 வருஷத்துக்குள்ளதான் வந்திருக்குன்னா, அந்த குழந்தைகளுடைய அந்த பள்ளியினுடைய லைசன்ஸை நீங்க எல்லாருமே செக் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருக்கு, அது வந்து ப்ராப்பரா எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, அந்த அத்தாரிட்டி யாரோ அவங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுங்க. அட்லீஸ்ட் அந்த வேலையாவது நம்ம செய்வோம். ஏன்னா குழந்தைகளுடைய வாழ்க்கையில வந்து நம்ம விளையாட முடியாது. கண்டிப்பா கவர்மெண்ட் தான் செக் பண்ணணும். ஆனா விழிப்புணர்வா இருக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா. அதனால உங்க குழந்தைகளை போய் நீங்க சேர்க்குறீங்க ஒரு ஸ்கூல்ல, ஒரு பிரைமரி ஸ்கூல்லையோ உங்க குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த ஸ்கூலுடைய லைசன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கறத சேர்த்துட்டு அப்படிங்கறத செக் பண்ணிட்டு உங்க குழந்தைகளை சேர்க்கறது அவசியம் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா விஷயத்துக்குமே கவர்மெண்ட்டை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்க செய்யணும் இல்லைன்னு சொல்லல. ஆனா விழிப்புணர்வாக இருக்கிறதும், இல்ல ஒரு இடத்துல அங்க தப்பு இருக்குன்னு தெரிஞ்சா கவர்மெண்ட்டுக்கு சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா. அதனால இப்போ
ஸ்கூலுக்கு கொண்டு போய் சேர்க்க போறீங்க அப்படின்னு சொன்னா எதை செக் பண்றீங்களோ இல்லையோ, ஸ்கூல் பேக் வாங்கணும், இது வாங்கணும், எல்லாத்தையுமே ஓகே, எல்லாமே ரெண்டாவதா பண்ணுங்க. ஆனா நீங்க போய் சேர்க்க போற ஸ்கூல், அதுவும் பிரைவேட் ஸ்கூல்னா அதுக்கு லைசன்ஸ் இருக்கா, அது வந்து ப்ராப்பரான ஸ்கூல் தான் அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு நீங்க போய் சேருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்க.